அட போங்கப்பா! ரெசல்மேனியா வந்துட்டு பார்க்கறதுக்கே நெறைய பேருக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, நம்மளோட பீஸ்ட் இன்கார்னேட் ப்ராக் லெஸ்னர் இல்லாததுனால தான். ஸோ ப்ராக் லெஸ்னர் இப்போ WWE ஆக்டிவாவே இல்ல. ஸோ எப்போதுமே வந்துட்டு WWE ஒரு பிக்கெஸ்ட் ஈவென்ட்டா இருக்கப்படுற நம்மளோட ரெசல்மேனியால வந்துட்டு ப்ராக் லெஸ்னர் இல்லாம இருக்கிறது நெறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட லெஜெண்ட் ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராக் லெஸ்னர் அவரு நெறைய தடவ டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ரெசல்மேனியாவோட முக்கியமான மேட்சஸ்லாம் விளையாடி குடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட லெஸ்னருக்கு மேட்ச் இல்ல. WWE அவர் இல்லன்னு சொல்லும்போது, நெறைய ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே வருத்தமா தான் வந்து முதல்ல இருக்குது. அதனால எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவர் ரிட்டர்ன் இருக்கும்னு சொல்லிட்டு நெறைய பேர் காத்துட்டு இருந்தாலும், உண்மை இதுதான். அவர் வந்துட்டு இதுக்கப்புறம் வரது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் வந்துட்டு 2வது ரெசல்மேனியா ப்ராக் லெஸ்னர் இல்லாம நடக்குது WWEல. ஸோ இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட்ல தெரிவிங்க.